சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த அமைச்சர் மருத்துவமனையில் வயிற்று வலியின் காரணமாக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிறையில் இருந்து தப்பிப்பதற்காக பெரியசாமி அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளாரா என்ற செய்தியும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ள தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். அவருக்கு என்ன ஆனது என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்கலாம். அதாவது பெரியசாமி அவர்கள் மதுரையில் உள்ள மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவருக்கு வயிற்றில் பிரச்சனைகள் இருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி உள்ளிட்டோர் தொடர்பு கொண்டும் பேசியுள்ளனர். குடும்பத்தினர்களிடமும் பேசியுள்ளார்கள். மேலும் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாகத்தான் பெரியசாமி அவர்களது வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கிட்டத்தட்ட 14 மணி நேரம் சோதனைகள் நடத்தி சில ஆவணங்களையும் கைப்பற்றினர். இந்த நிலையில் 2 முறை விசாரணைக்காகவும் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு பெரியசாமி அவர்கள் சென்றுள்ளார். இந்த வழக்கானது வருகின்ற 27ஆம் தேதி நீதிமன்றத்தில் வரவுள்ளது. மேலும் இந்த வழக்கில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக பெரியசாமி அவர்கள் மருத்துவமனையில் தற்பொழுது அனுமதிக்கப்பட்டுள்ளாரா என்ற ஒரு கோணத்திலும் விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. பெரியசாமி அவர்கள் மட்டுமல்ல, இதற்கு முன்னால் திமுகவின் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியும் இதேபோல்தான் நெஞ்சுவலி வந்ததாக கூறி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உண்மையையும் கண்டுபிடித்தார்கள். அதே நிலைமைதான் அமைச்சர் பெரியசாமிக்கு ஏற்படுமா, அல்லது உண்மையிலேயே அவருக்கு வயிற்று வலியின் காரணமாகத்தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளாரா என்பதை மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டை பொறுத்துதான் நம்மால் பார்க்க முடியும். ஆனால் இதில் உண்மையாக நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், அமலாக்கத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தின் உத்தரவு பெரியசாமிக்கு எதிராக வருமேயானால் நிச்சயமாக இது பெரியசாமி அவர்களது திட்டமிட்ட செயல்தான் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடியும். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைச்சராக இருக்கக்கூடிய பெரியசாமி அவர்கள் பல்வேறு ஊழல்களிலும் சிக்கியிருந்தார். கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக நடத்தப்பட்ட சோதனையில் பல ஆயிரம் கோடி மதிப்பிலான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. ஆனால் நீதிமன்றத்தில் ஆவணங்களை சமர்ப்பிக்கும் பொழுதுதான் அதன் உண்மைத்தன்மை வெளியிட முடியும் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்து விட்டார்கள். இந்த நிலையில்தான் பெரியசாமி அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து திமுகவின் மிக முக்கியமான நிர்வாகிகளும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளனர். அவர் நிச்சயமாக 2-3 நாட்களில் வீடு திரும்புவார், அதாவது நீதிமன்ற வழக்கு முடிந்த பிறகுதான் வீடு திரும்புவார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். பெரியசாமி அவர்களுக்கு உண்மையான வயிற்று வலியா, அல்லது பெரியசாமி அவர்கள் வழக்கிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக ஏதேனும்